இந்த படத்தோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோயின் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் தன்னோட கல்யாணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவளை காதலிச்ச பையன் அங்கே வரமாட்டான். அதனால அப்செட் ஆனவங்க அப்படியே அங்கே மயங்கி விழுந்துடுறாங்க. அதுவும் இல்லாமல் அவனை காதலிச்சாங்கல்ல, அந்த மொமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதி வச்சிருப்பாங்க. அந்த லைஃப்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு முடிவு பண்ண நம்ம ஹீரோயின் ஒரு நாள் வேலைக்காக இன்டர்வியூக்கு போகும்போது அவங்க எழுதிட்டு இருந்தாங்கல்ல, அந்த டைரியை மறந்து வெளியில வச்சுட்டு போக அங்க வந்து நம்ம ஹீரோ அதை எடுத்துக்கிட்டு வந்து ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாரு. அப்பதான் ரெண்டு பேரும் ஒருத்தர் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஹீரோ வந்து ஒரு மியூசிக் பேண்ட்ல இருப்பாரு. இப்போ அவன் பாடுனதை பார்த்துட்டு பிரின்ஸ்னு ஒரு ஹிப்ஹாப் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பாட்டு கொலாபரேஷன்ல பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அதே நேரம் அந்த பிரின்ஸ் கிட்ட இன்டர்வியூக்காக நம்ம ஹீரோயின் அங்கே வராங்க. இப்போ நம்ம ஹீரோ அங்கே ஹீரோயின் எழுதியிருந்தாங்கல்ல, அந்த வரிகளை வச்சு ஒரு பாட்டு பாடுறான். அந்த பாட்டு பிரின்ஸுக்கு பிடிச்சிருது. உடனே ஹீரோயினே அந்த பாட்டை எழுத சொல்றாங்க. ஆனா ஹீரோயினால ஒரு ஸ்டுடியோக்குள்ள உட்காந்து அந்த பாட்டை எழுத முடியல. உடனே ஹீரோ அவகிட்ட இந்த மாதிரி இடத்துல இருந்தா பல ஹிட் சாங்ஸ்லாம் வந்திருக்கு, ஏன் உன்னால எழுத முடியல அப்படின்னு கேட்க, அதுக்கு அவங்க ஒரு பாட்டுங்கிறது ஒரு எமோஷனல் மொமெண்ட்டை வச்சு வரணும், அதை கேட்டா அந்த எமோஷன் நமக்கு அப்படியே டிராவல் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. உடனே ஹீரோ அவளை வெளியில கூட்டிட்டு போய் சில மொமெண்ட்ஸை சொல்லி எழுத வைக்கிறான். அந்த பாட்டு ரொம்ப நல்லா வந்துருது. ஆனால் அதில் ரேப் போடணும்னு சொல்ல ஹீரோயின் ரேப் போட்டு அந்த பாட்டோட ஃபீலிங்கே போயிடும் அப்படின்னு சொல்லி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஹீரோவுக்கு இப்போ காசு வேணும். ஏன்னா அவங்க அப்பா ஒரு குடிகாரனாக இருக்காரு. இதெல்லாம் ஹீரோயினுக்கு முதல்ல தெரியாது. இப்போ அவன் சூழ்நிலையை பார்த்து அதுக்கெல்லாம் ஒத்துக்கிறா. அதுவும் இல்லாமல் ஹீரோயின் ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணவும் வராங்க. அதாவது அவங்க அப்பா சரியாகிறதுக்காக ரீஹாபிலிட்டேஷன் சென்டரில் விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அதுக்கு நிறைய பணம் வேணும்னு ஹீரோ தனக்கு அந்த பாட்டுக்கு கிரெடிட் கூட வேணாம்னு எழுதி கொடுத்துட்றான். இதுக்கு நடுவில் ஹீரோயினுக்கு ஹீரோ ரொம்பவே பிடிச்சிருது. ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்த அவங்க அம்மா பசங்களை நம்பாத, ஏற்கனவே ஒருத்தவனை ஏமாத்திட்டு போயிட்டான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோயின் மயக்கம் போட்டு விழ டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அவங்கள செக் பண்ண டாக்டர் நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு மறக்கிற வியாதி இருக்குது, அதாவது அல்சைமர் டிசீஸ் இருக்குது, அதனால நீ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மறந்துடுவ, இதை உடனே உன் ஃபேமிலி கிட்ட அப்புறம் எல்லார்கிட்டையும் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹீரோயின் அதை யார்கிட்டையுமே சொல்லலை. ஒரு கட்டத்தில் ஹீரோ அதை கண்டுபிடிச்சிட்றான். அவங்க வீட்டுக்கும் தெரிஞ்சிருது. இப்போ அவளுக்கு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு ஹீரோ அவளை தனியாக ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆனால் அவளுக்கு பழைய மெமரியும் புது மெமரியும் மாறி மாறி வந்து கொலாப்ஸ் ஆகுது. இதனால ஹீரோ ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிறான். அதை பார்த்து ஹீரோயின் இன்னமும் டிஸ்டர்ப் ஆகுறாங்க. ஒரு நாள் நம்ம ஹீரோயின் என்னால் நீ உன் கரியரை மிஸ் பண்ணுற அப்படின்னு எழுதி வச்சுட்டு அங்கேருந்து காணாமல் போயிடுறாங்க. ஹீரோவும் அவன் எங்கே போனான்னு தேட ஆரம்பிக்கிறான். அப்போ அவள் டைரியில் இருக்கிற சில வரிகளை பாட்டாக மாற்றி ஒரு சாங்கை கிரியேட் பண்ணுறான். அந்த சாங் மூலமாக மிகப்பெரிய ஸ்டாராக மாறுறான். ஆனால் அவன் கூட ஹீரோயின் இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் அவள் எழுதின லிரிக்ஸை வச்சு ஒரு பாட்டு பண்ணான்ல, அந்த பாட்டு மூலமாக அவளை கண்டுபிடிக்க முடியும்னு நம்புறான். அதே மாதிரி ஒரு ரீல்ஸ் மூலமாக அவளை கண்டுபிடிச்சிடறான். ஆனால் அவளுக்கு அவனை யாருன்னே தெரியல. இப்போ ஹீரோவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்புறம் அவளை வெளியில் கூட்டிகிட்டு போய் அவங்க ஆரம்பத்தில் மீட் பண்ணாங்கல்ல, அந்த மொமெண்ட் எல்லாத்தையுமே ஹீரோ சொல்ல ஆரம்பிக்க அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் யாருன்னு ஞாபகம் வந்துடுது. இப்போ கடைசியில் ரெண்டு பேருமே ஒன்றா சேர்ந்துடுறாங்க, கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை முடிச்சிடுறாங்க.